சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். முக்கியமா பேச்சுலர்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபி தான். இன்னைக்கு சிக்கன் பெரட்டு தான் செய்ய போறேன். இந்த சிக்கன் பெரட்ட அப்படியே சாப்பாடுல போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். அதோட ரசம் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்டு வேற லெவலா இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? ஒரு 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சு பட்டை, அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு நல்லா பொடி பண்ணி அடித்து அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கைகளால் பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. நம்ம கறியோட மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட சாறு நல்லா இறங்கணும். அதனால் நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் இது போல் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கைகளாலேயே நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா அந்த வெங்காயத்தோட சாறு அந்த கறியில் இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இது கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஊறும்போது சிக்கனில் நல்லா அந்த மசாலா, அந்த வெங்காயத்தோட சாறு எல்லாம் இறங்கி நல்லா ஊறியிருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறின சிக்கனை சேர்த்துட்டு அது கூடவே நறுக்கி வச்சுருந்த ஒரு 2 தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிக்கனுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் விட்டுக்கோங்க. சிக்கனை மூடி வைக்கும்போது சிக்கனே நல்லா தண்ணி விடும். அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு கிரேவி மாதிரி ஆயிரும், பெரட்டல் மாதிரி வராது. அதனால் தண்ணி தேவைன்னா ஒரு 1/4 கிளாஸ் 1/2 கிளாஸ் ஊற்றி நல்லா சிக்கனை மூடி நல்லா வேக விடுங்க. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும். இது போல் நல்லா வெந்துகிட்டு இருக்கும். நம்ம மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சூப்பராக நல்லா சிக்கன் வெந்திருக்கு பார்த்தீங்களா? பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா தண்ணி வற்றி வரும்போது நம்ம மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் மூடி போட்டு நல்லா ஒரு குறைஞ்ச தீயில நல்லா வேக விடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக சிக்கன் பெரட்டல் ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதான். மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கிறோம். சூப்பரான சிக்கன் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.